அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. நேற்று நம்ம ரிசல்ட்டுக்கு 755க்கு நேற்று வந்து ஆல் போர்டில் 7 இது மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. சரி, இன்றைக்கி கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரிங்களா? நேற்று நம்ம 755 ரிசல்ட்டுக்கு ஆல் போர்டில் 7 அது மட்டும் தான் நல்ல கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து 20ஆம் தேதி. இன்றைக்கி புரிய கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு 2 நம்பரில் வந்து லாக் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த 249 இது இல்லாமல் இன்னொரு செட் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 249 கொஞ்சம் மெயின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் ஏதோ கொஞ்சம் முன்ன பண்ண நம்பர் வர மாதிரி இருக்குது. ஆனாலும் இன்றைக்கி ஒரு 3 செட்டில் கொஞ்சம் கெஸ்ஸிங்கில் வின்னிங் ஆகிற மாதிரி கொஞ்சம் சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். சரி, 3 அப்படின்னு கொண்டு வருவோம். அதே மாதிரி நேற்று வந்து இந்த இடத்துல 1 2 6 1 2 6ன்னு கொண்டு வருவான்னு பார்த்தா 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இறக்கிட்டான். ஓகேங்களா? அதே மாதிரி 4க்கு 9 அப்படின்னு சொல்லிட்டு நான் கனெக்ட் பண்ணும்போது அவன் வந்து 4க்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டான். அப்படிங்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி வந்து 6647 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6 6 4 7 6 6 4 7 ஓகேங்களா? 6647 அப்படிங்கும்போது 7க்கு இன்றைக்கி வந்து திரும்பி 6647 அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து 7க்கு அவள் வந்து நான் ஏற்கனவே கொடுத்த 249 ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது இந்த 7 அப்படிங்கும்போது இவன் வந்து இன்றைக்கி 8ஆக வைப்பான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஸோ 8 அப்படிங்கிறத நான் நோட் பண்ணிக்கிறேன் ஏ போர்டில். சரி, ஓகே. இதுக்கு அடுத்தது பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் இங்கே 1 2க்கு 6 அப்படிங்கும்போது இவன் 1 2க்கு 5 வச்சுட்டான். அதாவது இங்கேருந்து மேலே போகும்போது 1 2 6 நானும் சரி அதேமாதிரி 1 2 6 இறக்குவான்னு பார்த்தா ஒரு நம்பர் இறக்கி 5 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான். இங்கே 6க்கு 4 அப்படிங்கும்போது 5க்கு 3. சரியா? ஓகே. இப்போ நம்ம சி போர்டு பார்த்துறோம். சி போர்டில் வந்து 0505 அப்படின்றது இந்த இடத்துல இந்த 2 விஷயத்தையும் பார்த்தா 05க்கு கீழே 0, அப்போ 05க்கு கீழே 0வா அப்படிங்கும்போது எப்படி இந்த இடத்துல 1 2 அதுக்கு மேலே 6ன்னு நம்ம கணக்கு வைக்கும்போது ஒரு நம்பர் இறக்கி வச்சானோ அதே மாதிரியே நம்ம இந்த இடத்துல 0505 அப்படிங்கும்போது இந்த 05க்கு அப்புறம் இந்த 0 இருக்கா, 0க்கு 5 அப்படிங்கும்போது திருப்பி இந்த இடத்துல இவன் 9 வைப்பான் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஒரு நம்பர் இறக்கி இவன் வந்து ஒரு வேளை 0505 அப்படிங்கும்போது திருப்பி 9 அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ 839 அப்படிங்கிறது உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ நீங்கள் எடுத்துங்க. 800 நம்ம கொடுக்குறதுல வந்து 839 ஓகேவா? போர்டு கணக்குப்படி நான் கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி மேட்ச் பண்ணுவோம் பண்ணிங்க. ஓகே, 839. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நான் வந்து 8 அப்படின்னு எடுத்திருக்கேன். சப்போஸ் 647 அப்படிங்கும்போது 7க்கு 4 அதாவது 6 4 7 அப்படிங்கும்போது இவன் எனக்கு தெரிஞ்சு 7க்கு 5. ஏன்னா இந்த இடத்துல ஒன்ஸ் ஒரு 2 போர்டில் வந்து 55 வந்தாலே மறுநாள் ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பரில் இறக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்படிங்கும்போது நான் 249 அந்த 7க்கு 2 அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக தெரியல. ஆனால் 7க்கு கண்டிப்பாக 5 வரும், கண்டிப்பாக 5 வரும். ஸோ அப்படி கணக்கு எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 5 அதே மாதிரி 5க்கு இந்த இடத்துல வந்து 4 எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 5க்கு 9. ஸோ 549 839 இந்த 2 செட்டையும் பார்த்துங்க. ஓகேவா? 549 800. இந்த இடத்துல ஏன் நான் 4 கொண்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2க்கு 5 5க்கு 4. இந்த இடத்துல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் 5 வரல. நேற்று பெண்டிங் நம்பரில் 5 வந்துருச்சு. சந்தோஷம். ஓகே. அப்படிங்கும்போது இந்த இடத்துல 5க்கு இங்கே எப்படி 1 பார்த்தீங்கன்னா இப்படி தான் உங்களுக்கு கணக்கு சொல்கிறேன். 1 2 6 1 2 5
நான் 6 எடுத்தேன், இவன் 5 வச்சுட்டான். அப்படிங்கும்போது இந்த இடத்துல 6க்கு 4னா 5க்கு 3ன்னு ஒரு செட்டு வச்சுக்குவோம். சப்போஸ் 5க்கு 3 வைக்காமல் 5க்கு 4 வச்சாலும் ஒரு ஆப்ஷனலாக வச்சா அப்போ 4 3 அப்படிங்கிறது கொஞ்சம் டார்கெட்டில் கன்ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இதுபடி கணக்குப்படா அதான் நான் கொடுக்கறது 549 839. ஸோ இதுதான் உங்கள் கெஸிங்கில் இருந்தால் எடுத்துக்க. சரி, ஓகே. இப்போ இந்த நேற்று யார் அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து பாக்கியதாரா அப்படிங்கிற இதுதான் ரிசல்ட்டு. நேற்று ரிசல்ட் என்ன அப்படி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 6755. இதுக்கு முன்னாடி அடித்த ரிசல்ட் என்னென்னா 0939. ஸோ லாஸ்ட் டைமாக இவன் வந்து 0க்கு 2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி அதாவது இந்த ரிசல்ட் நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், 0க்கு 6, 9க்கு 7, 3க்கு 5, 9க்கு 5 அப்படின்னு கணக்கு எடுக்கும்போது 0க்கு 6 அப்படின்னா நம்மளுக்கு நேற்று ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து 6. சரி, இந்த இடத்துல 0க்கு 2 ஓகேவா? அந்த இடத்துல 0க்கு 2 அப்படிங்கும்போது 0க்கு 2 அப்படின்னா 6க்கு வந்து 8 ஓகேவா? இந்த இதுக்கு மேட்ச் பண்ணுறேன். 9க்கு 7 அப்படின்னா 7க்கு வந்து 5. அதே மாதிரி 3க்கு நம்மளுக்கு வந்து 3க்கு பார்த்திங்கன்னா 4. சரியா? 3க்கு வந்து 4. அப்படி 3க்கு 4 அப்படிங்கும்போது 5க்கு வந்து 6ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு அடுத்தது வந்து 9க்கு 6 அப்படின்னா 5க்கு வந்து 2. அதாவது நான் 4D மேட்ச் பண்ணி சொல்கிறேன். சரி, ஓகே. இப்போ இது ஒரு செட்டு. எப்படின்னா பாக்கியதாராக்கு ஸ்ரீசக்தி எப்படி வச்சுருக்கான்னு மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு இன்றைக்கி பாக்கியதாராக்கு நேற்று வந்து ரிசல்ட்டுக்கு இன்றைக்கி எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத எடுத்து பார்க்கும்போது எனக்கு வந்து 85 62 இந்த ஒரு செட்டு எடுத்துங்க. ஓகேவா? நான் ஏற்கனவே கொடுத்த 2 செட்டு, அது இல்லாமல் இன்னொரு செட்டு. ஓகே, இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பாக்கியதாரால் ஸ்ரீசக்தி அப்படின்னு அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து நான் இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி முன்னாடி 0505 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்ததுக்கு 0215 ரிசல்ட் வந்திருக்கு. அப்படிங்கும்போது நேற்று வந்து இந்த இடத்துல 6755 அப்படிங்கும்போது 0க்கு 0 அப்படிங்கும்போது நான் 6க்கு 6 எங்கன்னா இந்த இடத்துல இதை பார்த்துங்க. ஏன்னா ஒரு சில நாள் இப்படியும் வரும். நான் பெண்டிங் நம்பர் பக்கம் நான் பார்க்குறதில்ல. 5க்கு 2 அப்படிங்கும்போது 7க்கு வந்து 5க்கு 2 அப்படிங்கும்போது 7க்கு வந்து 4. 0க்கு 1 அப்படிங்கும்போது 5க்கு வந்து 6. 5க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு 5. ஸோ நான் வந்து 64 65. ஸோ எனக்கு இது தெரிஞ்சு இது வரைக்கும் இந்த இதில் மேட்ச் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னா கம்பெனி ரிசல்ட்டு. இது வந்து கம்பெனியோட ரிசல்ட்டில் இதுக்கு முன்னாடி இந்த பாக்கியதாராக்கு ஸ்ரீசக்தி அப்படின்னு எடுக்கும்போது எனக்கு வந்து 85 62. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செட் என்னென்னா 64 65. எனக்கு இதில் பார்த்திங்கன்னா அப்படியே வரிசையாக 5 அது வந்து 6 அப்படிங்கிறது பி போல் ஸ்ட்ராங்காக வருது இந்த பேட்டர்ன் படி பார்த்தா. ஓகேவா? அதே மாதிரி நான் ஏற்கனவே 5 அப்படிங்கிறது எடுத்திருக்கேன். அப்போ வந்து இதை வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன தெரியுங்களா வருது? ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது காமனாக இருக்கிற நம்பர் அப்படின்னா 6 போர்டில். நான் ஏற்கனவே 5 எடுத்திருக்கேன். ஸோ 5 6 அப்படிங்கும்போது எனக்கு தெரிஞ்சு இதை வச்சுங்க. ஆனால் மேட்ச் பண்ணும்போது எனக்கு என்ன கணக்கில் வருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 569. ஸோ இதை வச்சு மேட்ச் பண்ணும்போது எனக்கு 569 வருது. ஆனால் இது உங்களோட கெஸ்ஸிங்கில் இதுக்கான்னு பார்த்துங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கொடுக்குறது எப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிசியில் 549 839 85 62 64 65 இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். சரியா? உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ பார்த்து எடுத்துங்க. அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கண்டிப்பாக 5 வரும், 6 வரும், 9 வரும்.
உங்கள் கெஸ்ஸிங்கில் இதுவும் இருந்தால் தாராளமாக எடுத்துங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 56, 46, 54, 39, 49, 69 இவ்வளோ தான். 8 செட் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதோ எடுத்துங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் சொல்லுங்கள். அனைவரும் வெற்றி பெற நம்மளோட சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.